வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்க சிந்தியா. பணம் நிறைய சம்பாதிக்கிறோம். ஸோ எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வர்ற பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணாம கொஞ்சம் நம்ம பணத்தை டேக் கேர் பண்ணி ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா 50-30-20 அப்படிங்கிற ரூலை நீங்க ஃபாலோ பண்ணணும். 50% எதுக்கு பண்ண போறீங்க, 30% எதுல செலவு பண்ண போறீங்க, அந்த 20% எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த 50-30-20 ரூலை நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்பர் 2, கொஞ்சம் பணம் சேர்ற வரைக்கும், அந்த வெல்த்தை பில்ட் பண்ற வரைக்கும் நீங்க அசெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, லயபிலிட்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றது நம்ம அந்த ஆடம்பரமான விஷயமான சில விஷயங்கள். ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா லயபிலிட்டிஸ் தான். நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணிக்கோங்க, அந்த வெல்த்தை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லயபிலிட்டில கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம எதுல வேணா பணத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வெல்த் பேக்ரவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட், மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். நீங்க இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சோர்சஸ் இன்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு சோர்ஸ் இன்கம் இந்த காலத்துல பத்தவே பத்தாது. ஸோ ஒன்னுக்கும் மேற்பட்ட மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ மில்லியனர்ஸ் எப்படி மில்லியனர்ஸா இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் தூங்கிட்டு இருந்தாலும் அங்க எனக்கு அது பணம் சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு தூங்குனாலும் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க் பண்ணலைனாலும் எனக்கு வேற ஒரு சோர்ஸ் இருக்கு இன்கம் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எப்பவுமே உங்க கையில எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் இருக்கணும். இதை நீங்க ஃபோக்கஸ்டா பண்ணணும். என்னைக்குமே நில் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடவே போகாதீங்க. கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சேலரி இல்லாம, பிசினஸ் இல்லாம, இன்கம் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இனிமேலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா வராது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரியாது, நம்மளால சொல்லவும் முடியாது. ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை நீங்க வச்சுக்கணும். அது எவ்வளோ அப்படின்னா இன்னைக்கு நீங்க எவ்வளோ ஒரு பர் மந்த் இன்கம் பண்றீங்களோ இன்டூ 6. ஸோ ஒரு 6 மாசம் ஃபண்டை நீங்க எமர்ஜென்சில வச்சுக்கணும். அது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசி விஷயம், இமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இமோஷனல் ஸ்பெண்டிங்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தோன்னே அப்படியே பயங்கர இமோஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகி இமீடியட்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க இமோஷனல் ஸ்பெண்டரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்க. ஸோ எதையாவது பார்த்து உடனே வாங்கிடணும்னா ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அந்த 24 hours அப்படிங்கிற டைம் நமக்கு யாருமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா எல்லாமே டீல், இன்னைக்கு டீல் 1 மணி நேரம் தான், டீல் 2 மணி நேரம் தான், இதுக்குள்ள நீங்க வாங்கணும்னு சொல்லி நம்மளை இமோஷனலா நம்ம ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. ஒரு 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணிருங்க, வாங்காதீங்க. அந்த 10 நிமிஷத்துல டீல் முடியற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவைக்கு 100 தடவை திங்க் பண்ணிட்டு இதை கண்டிப்பா வாங்கணுமா, இல்ல நம்ம இமோஷனலா ட்ரிகர் ஆகி இதை நம்ம வாங்குறோமா அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ பணத்தை ஹேண்டில் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கீ டு சக்சஸ், கீ ஃபார் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றது தான். ஸோ நானும் இன்னைக்கு சொன்ன விஷயத்துல இருந்து நீங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.